2004 சென்னை துரைப்பாக்கம் பக்கத்துல ஒரு ஐடி கம்பெனி கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருந்துச்சு. அந்த வீக் ஏர்லி மார்னிங் ஷிஃப்ட்டுக்கு ராஜேஷ் தான் சூப்பர்வைசர். நம்ம லைஃப்ல டெய்லியும் சம்பவம் நடக்காது, ஆனா என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா நடக்கும். அந்த ஒரு நாளுக்காக தினமும் எதிர்பார்த்து நம்ம ரெடியா இருக்கணும். நார்மலா போயிட்டு இருந்த ராஜேஷோட லைஃப்ல அன்னைக்கு தான் அந்த நாள். ஓடு, வேகமா ஓடு. பள்ளிக்கரணை டு துரைப்பாக்கம் ரோடு இன்னும் ஓபன் பண்ணல. எனக்கு அந்த ரூட்டு தான் சைட்டுக்கு போறதுக்கு வசதியா இருந்துச்சு. சென்னையோட மொத்த குப்பையும் இந்த ரோட்ல தான் கிடைக்கு. குப்பை பக்கத்துல வர்றப்போ மூச்சை இழுத்து புடிச்சு வச்சேன். அந்த இடத்த ஃபாஸ்டா கிராஸ் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணுவேன். அந்த டைம்ல அந்த ரோடு கிட்டத்தட்ட ஒரு அபேண்டன் ரோடு மாதிரி தான் இருக்கும். லைட்டும் கம்மி தான். ஆனா எனக்கு இது பழகி போன இடம். அன்னைக்கு ஃப்ரைடே மார்னிங் 3 o'clock ஷிஃப்ட். எப்பவும் போல கிளம்பி ஷிஃப்ட்டுக்கு போயிட்டு இருந்தேன். 2:45க்கு அந்த ரோடுக்குள்ள என்டர் ஆனேன். குப்பை பக்கத்துல வர்றப்போ மூச்சை இழுத்து பிடிச்சு வண்டியை ஆக்சிலேட் பண்ண ஆரம்பிச்சேன். வண்டி ஸ்பீட் எடுத்துச்சு. திடீர்னு யாரும் என் வண்டியை வேகமா கிராஸ் பண்ணாங்க. ஒரு ஷாக். இடிச்சிட கூடாதுன்னு சடனா பிரேக் போட்டதுல வண்டி ஜர்க் ஆகி நின்னுச்சு. எனக்கு மூச்சு வாங்குச்சு, வேக ஆரம்பிச்சது. வெளிச்சம் இல்லாத இடத்துல இந்த நேரத்துல யார் இவ்வளவு வேகமா ஓடுறாங்க? மண்டைக்குள்ள இது எல்லாமே ஒரு செகண்ட்ல பிளாஷ் ஆகுது. பயத்துலயும் திரும்பி யாருன்னு டக்குன்னு பார்த்தேன். யாரும் தெரியல. நிறைய கேள்விகள் ஓடிக்கிட்டே இருக்கு. ஆனாலும் நிக்கிற இடம் சரியில்லை. உடனே வண்டியை எடு, இது மட்டும் என் மைண்ட் சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. வண்டி ஸ்டார்ட் ஆகல. அவசரமா ஸ்டாண்டு போட்டு உதைக்க ஆரம்பிச்சேன். யோசிக்கிறது மட்டும் நிக்க மாட்டேங்குது. திருப்பி கிராஸ் பண்ணது மறுபடியும் இப்படி ஃபிளாஷ் ஆயிட்டே இருக்கு. ஒரு பொண்ணுன்னு புரிஞ்சுது. பொண்ணுனா இந்த நேரத்துல கண்டிப்பா ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு மட்டும் தெரிஞ்சுது. கால் லைட்டா கிடுகிடுன்னு ஆடுறத ஃபீல் பண்ண. பொண்ணுனாலும் நான் எப்படி ஹெல்ப் பண்ண முடியும்? நான் ரொம்ப பயந்துவேன். அது எனக்கு மட்டும்தான் தெரியும். என்னவா இருந்தாலும் ஒரு பொண்ணு கண்ணு முன்னாடி பிரச்சனையில இருக்கிறா, எப்படி சும்மா போக முடியும்? இப்படி பல குழப்பங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு. ஒரு செகண்ட் ஒதுக்கிறத நிறுத்திட்டு ஒரு ஃபுல் சுத்தி பார்த்தேன். கும்முன்னு ஆழமான இருட்டும் சைலன்ஸ் மட்டும் காத்துக்குள்ள கீச்சுன்னு இந்த ரோட மட்டும் உசுரோட கிராஸ் பண்ணா போதும்னு குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டேன். ஓங்கி ஒரு உதை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மனசுக்குள்ள ஒரு தெம்பு. நம்ம ஹெல்ப் பண்ணணும்னு தான் நினைக்கிறோம், ஆனா யாரும் இல்லையே. எனக்கு நானே சமாதானம் பண்ணிக்கிட்டேன். திருப்பி வண்டி ஓட ஆரம்பிச்சது. பாதி தூரம் வந்ததை நினைச்சு ஒரு பெருமூச்சு தானாவே வந்துச்சு. அடுத்த மூச்சு எடுக்கிறதுக்குள்ள வண்டியோட சைடு மிரர்ல பின்னாடில இருந்து வந்த வண்டியோட லைட் ஃபிளாஷ் ஆக ஆரம்பிச்சது. உடம்புக்குள்ள திரும்பி ஒரு ஷாக் பரவ ஆரம்பிச்சது. வண்டிய ஸ்பீடா ஓட்டவா இல்ல ஓரமா நிறுத்தவான்னு இந்த செகண்ட் எடுக்கிற முடிவு எவ்வளவு முக்கியம்னு என்னோட ஹார்ட் ஃபாஸ்டா அடிக்கிறது என் காது வரைக்கும் கேட்டுச்சு. வேகம் எடுத்து ஓடுறதுதான் ஒரே வழின்னு தோணுச்சு. நான் எவ்வளவு வேகமா போனாலும் என்னை விட வேகமா அந்த வண்டியை நான் ஓவர்டேக் பண்ண பாக்குற மாதிரி தோணுச்சு. எதுவும் கற்பனை பண்றேனா இல்ல நிஜமாவே இங்க யாரோ வேகமா என்ன துரத்திட்டு வராங்களான்னு யோசிச்சுக்கிட்டே கொஞ்சம் வண்டியை ஸ்லோ பண்ணேன். அந்த வண்டி கீச்சுன்னு ஒரு சவுண்டோட என்னை தாண்டி கிராஸ் ஆக ஆரம்பிச்சது. பயத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு வண்டியில யாருன்னு திரும்பி பார்த்தேன். என்னால நம்பவே முடியல. என்னை தாண்டி குதிச்சு ஓடி போன அதே உருவம் ரொம்ப பக்கத்துல என்னை கிராஸ் பண்ணுச்சு. நான் பார்த்த அந்த ஒரு செகண்ட் அவளும் என் கண்ணை ஆழமா பார்த்தா. அந்த கண்ணுல ஒரு பயம், ஒரு பதட்டம்,
இப்படி அவ கண்ணை வாசிச்சுட்டு இருந்த அந்த ஒரு செகண்ட் அவ வாயை திறந்து ஏதோ சொல்ல வரான்னு புரிஞ்சுது. அந்த ஒரு செகண்ட், ஓடு, வேகமா ஓடு, ஒரு பெரிய சத்தம். அவ என்னை தாண்டி பறந்துட்டு இருந்தா. அந்த பொண்ணு அவ போட்ட அலறல என் தலை சுத்த ஆரம்பிச்சது. வண்டி பேலன்ஸ் மிஸ் ஆக ஆரம்பிச்சது. கண்ணை மூட ஆரம்பிச்சது. வண்டி ஓரமா போய் மண்ணுல முட்டி கீழே சாஞ்சது. நானும் அதோடவே சேர்ந்து விழுந்துட்டேன். கண்ணு மெதுவா திறந்து மூட ஆரம்பிச்சது. கண்ணை கடைசியா மூடுறப்போ தூரத்துல இருந்து ரொம்ப வெளிச்சமா விறுவிறுன்னு சத்தத்தோட பக்கத்துல, ரொம்ப பக்கத்துல சத்தம். ராஜேஷ்க்கு என்ன ஆச்சு? அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு? அந்த வெளிச்சம், சத்தம் எங்க இருந்து வந்துச்சு? இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது? இதெல்லாம் தெரிஞ்சுக்க ஸ்டே டியூன்ட். நாளைக்கு கிளைமாக்ஸ் கேட்கலாம் வாங்க.